கதக்கண்ணன் என்ற பெயருக்கு சினம் கொண்டு விரைந்து நோக்கும் அண்மையழகு பொருந்திய கண் களையுடையவன் என்று பொருள். இந்த பொருத்தத்தை எல்லாம் நினைத்து பார்த்துத்தான் வீர சோழிய வளநாடுடையார் தம் புதல்வனுக்கு அப்பெயரைச் சூட்டி இருந்தார் என்று சொல்ல முடியாதாயினும் பெயருக்கு பொருத்தமாகவே அவன் கண்கள் வாய்த்திருந்தன. தனக்கும் தன்னை சேர்ந்தவர்களுக்கும் துன்பம் நேரும் போது அதை களைவதற்கும் அதிலிருந்து காப்பதற்கும் சினந்து விரையும் கதக்கண்ணனின் நெஞ்சுரத்தை அவனுடைய முகத்திலும் மலர்ந்த கண்களிலும் காணலாம். இந்திர விழாவின் 2ஆம் நாளான அன்று நாளங்காடி சந்தியில் இளங்குமரன் எங்கே போனான் முல்லை என்று தன்னை விசாரித்து கொண்டு நின்ற தமையனின் முகத்திலும் கண்களிலும் இதே அவசரத்தை தான் முல்லை கண்டாள். அண்ணா, யாரோ பட்டின பாக்கத்தில் எட்டி பட்டம் பெற்ற பெருஞ்செல்வர் வீட்டு பெண்ணாம், பெயர் சுரமஞ்சரி என்று சொல்கிறார்கள். அவள் அவரை பல்லக்கில் ஏற்றித்தன் மாளிகைக்கு அழைத்து கொண்டு போடுறாள் என்று தொடங்கி நாளங்காடியில் நடந்திருந்த குழப்பங்களை எல்லாம் அண்ணனுக்கு சொன்னாள் முல்லை. அவள் கூறியவற்றை கேட்டதும் கதக்கண்ணனும் அவனோடு வந்திருந்தவர்களும் ஏதோ ஒரு குறிப்பு பொருள் தோன்றும்படி தங்களுக்குள் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள். அப்போது அவர்கள் யாவருடைய விழிகளிலும் அவசரமும் பரபரப்பும் அதிகமாவதை முல்லை கவனித்து கொண்டாள். குத்துக்கோடு, என்ன அண்ணா, நீங்கள் அவசரமும் பதற்றமும் அடைவதை பார்த்தால் அவருக்கு ஏதோ பெருந்துன்பம் நேர போகிறது போல் தோன்றுகிறதே. நீங்கள் அவசரப்படுவதையும் அவரை பற்றி விசாரிப்பதையும் பார்த்தால் எனக்கு பயமாயிருக்கிறது அண்ணா. முல்லை, இவையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள முற்றுப்புள்ளி வேண்டாதவை. ஆனால் ஒன்று மட்டும் தெரிந்து கொள். நாங்களெல்லாம் துணையிருக்கும்போது இளங்குமரனை ஒரு துன்பமும் அணுகிவிட முடியாது. இளங்குமரன் செல்வம் சேர்க்கவில்லை, ஞானமும் புகழும் சேர்க்கவில்லை. ஆனால் இந்த பெரிய நகரத்தில் எங்களை போல் எண்ணற்ற நண்பர்களை சேர்த்திருக்கிறான். அவனுக்கு உதவி செய்வதை பெருமையாக நினைக்கும் இளைஞர்கள் அவனை சுற்றிலும் இருக்கிறார்கள் என்பது உனக்கு தெரியாது. தெரியும் அண்ணா. ஆனால் நண்பர்களை காட்டிலும் பகைவர்கள்தான் அவருக்கு ஐகமாயிருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது. இருக்கட்டுமே, பகைகள் யாவும் ஒரு மனிதனுடைய வலிமையை பெருக்குவதற்குத்தான் வருகின்றன. பகைகளை எதிரே காணும் போதுதான் மனிதனுடைய பலம் பெருகுகிறது முல்லை என்று தங்கையோடு வாதிடத் தொடங்கியிருந்த கதக்கண்ணன் தன் அவசரத்தை நினைத்து அந்த பேச்சை அவ்வளவில் முடித்தான். முல்லை, நரங்கள் இப்போது அவசரமாக இளம் குமரனை தேடிக்கொண்டு செல்ல வேண்டும். இந்த நிலையில் உன்னை வீட்டில் கொண்டு போய்விடுவதற்காக எங்களில் யாரும் உன்னோடு துணை வருவதற்கில்லை. ஆனால் நீ வழி மயங்காமல் வீடு போய்ச் சேருவதற்காக உன்னை இந்த தாவங்காடியிலிருந்து அழைத்து போய் புறவீதிக்கு செல்லும் நேரான சாலையில் விட்டு விடுகிறேன். அங்கிருந்து இந்திர விழாவுக்காக வந்து திரும்பு. கிழவர்கள் பலர் புறவீதிக்கு சென்று கொண்டிருப்பார்கள். அவர்களோடு சேர்ந்து நீ வீட்டுக்கு போய்விடலாம் என்று தமையன் கூறியதை முல்லை மறுக்காமல் ஒப்பு கொண்டாள். தமையனுடைய அவசரத்துக்காக அவள் வீட்டுக்கு போக இணங்கினாளே தவிர உள்ளூரத் தானும் அவர்களோடு செல்ல வேண்டும் என்றும் சென்று இளங்குமரனுக்கு என்னென்ன நேருகிறதென்று அறிய வேண்டும் என்றும் ஆசையிருந்தது அவளுக்கு. வேறு வழி இல்லாமற் போகவே அந்த ஆசைகளை மனத்துக்குள்ளேயே தேக்கிக் கொண்டாள் அவன். முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. நண்பர்களே, நீங்கள் சிறிது நேரம் இங்கேயே நின்று கொண்டிருந்தால் அதற்குள் இவளை புறவீதிக்கு போகும் சாலையில் கொண்டு போய்ச் சேர்த்துவிட்டு வந்துவிடுவேன். அப்புறம் நாம் இளங்குமரனை தேடிக் கொண்டு பட்டின பாக்கத்துக்கு செல்லலாம் என்று சொல்லி உடன் வந்தவர்களை அங்கே நிற்கச் செய்து விட்டு முல்லையை அழைத்து கொண்டு கதக்கண்ணன் புறப்பட்டான். விழ இடமின்றி கூட்டமாயிருந்த பூத சதுக்கத்தில் வழி உண்டாக்கி கொண்டு போவது கடினமாக இருந்தது. போகும்போது இளங்குமரனை பற்றி மீண்டும் மீண்டும் சில கேள்விகளை தன் அண்ணனிடம் தூண்டி கேட்டாள் முல்லை. அந்த கேள்விகள் எல்லாவற்றுக்கும் கதக்கண்ணன் விவரமாக பருமொழி கூறவில்லை. சுருக்கமாக ஒரே ஒரு செய்தியை மட்டும் முல்லையிடம் கூறினான். அவன், முல்லை, அதிகமாக உன்னிடம் ஒன்றும் சொல்வதற்கில்லை. பலவிதத்திலும் இளங்குமரனுக்கு போதாத காலம் இது.
சிறிது காலத்துக்கு வெளியே நடமாடாமல் அவன் எங்கேயாவது தலைமறைவாக இருந்தால் கூட நல்லதுதான். ஆனால் நம்மை போன்றவர்களின் வார்த்தையை கேட்டு அடங்கி நடக்கிறவனா அவன்? நீங்கள் சொன்னால் அதன்படி கேட்பார் அண்ணா. இல்லாவிட்டால் நம் தனிதையாரோ அருட்செல்வ மூனிவரோ எடுத்து கூறினால் மறுப்பின்றி அதன்படி செய்வார். சிறிது காலத்துக்கு அவரை நம் வீட்டிலேயே வேண்டுமானாலும் மறைந்து இருக்கச் செய்யலாம் முல்லை. ஆனால் நம் இல்லத்தையும் விட பாதுகாப்பான இடம் அவன் தங்குவதற்கு வாய்க்குமா என்று சிந்தித்து கொண்டிருக்கிறேன் நான். அவனை பற்றிய பல செய்திகள் எனக்கே மர்மமாகவும் கூடவும் விளங்காமலிருக்கின்றன. முரட்டு குணத்தாலும் எடுத்தெறிந்து பேசும் இயல்பாலும் அவனுக்கு இந்த நகரில் சாதாரணமான பகைவர்கள் மட்டுமே உண்டு என்று நான் இதுவரை நினைத்து கொண்டிருந்தேன். இப்போதோ இவற்றையெல்லாம் விட பெரியதும் என்னால் தெளிவாக விளங்க கொள்ள முடியாததுமான வேறொரு பகையும் அவனுக்கு இருக்கிறதென தெரிகிறது முல்லை. எது எப்படி இருந்தாலும் இதை பற்றி நீ அதிகமாக தெரிந்து கொள்ளவோ கவலை கொள்ளவோ அவசியமில்லை. ஆண் பிள்ளைகள் காரியமென்று விட்டுவிடு. தமையன் இவ்வாறு கூறியதும் முதல் நாள் நள்ளிரவுக்கு மேல் அருட்செல்வ முனிவர் இளங்குமரன் இருவருக்கும் நிகழ்ந்த உரையாடலை தான் அரைகுறை யாக கேட்க நேர்ந்ததையும் முனிவர் இளங்குமரனுக்கு உணர்ச்சி வசப்பட்டு அழுததையும் அவனிடம் சொல்லிவிடலாமா என்று எண்ணினாள் முல்லை. வதற்கு அவள் நாவும் கூட முந்தியது. ஆனால் ஏனோ சொற்கள் எழவில்லை. கடைசி வினாடியில் ஆண் பிள்ளைகள் காரியம் பிள்ளைகளோடு போகட்டும் என்று அண்ணனே கூறியதை நினைத்தோ என்னவோ தன் நாவை அடக்கி கொண்டாள் முல்லை. ஆயினும் அவள் மனத்தில் காரணமும் தொடர்பும் தோன்றாத கலக்கமும் பயமும் உண்டாயின. தன் நெஞ்சுக்கு இனிய நினைவுகளை தந்து கொண்டிருக்கும் இளங்குமரன் என்னும் அழகை பயங்கரமான பகைகள் தெரிந்தும் தெரியாமலும் சூழ்ந்திருக்கின்றன என்பதை உணரும் போது சற்றுமுன் நாளங்காடியில் அவன் மேற்கொண்ட கோபம் கூட மறந்து விட்டது அவளுக்கு. நீர் பாயும் வாய்க்கால்களில் நீர் பாயாத நேரத்து நிமிர்ந்து நிற்கும் புல் நீர் பாயும்போது சாய்ந்து போவது போல் அவள் உள்ளத்தில் எழுந்திருந்த சனம் அவனை பற்றிய நினைவுகள் பாயும்போது சாய்ந்து படிந்தது, தணிந்து தாழ்ந்தது. பூத சதுக்கத்து இந்திர விழாவின் கூட்டமும் ஆரவாரமும் குறைந்து நடந்து செல்ல வசதியான கிழக்கு பக்கத்து சாலைக்கு வந்திருந்தார்கள் முல்லையும் கதக் கண்ணனும். விண்ணுக்கும் மண்ணுக்கும் உறவு கற்பிக்க எழுந்தவை போல் இருபுறமும் அடர்ந்தெழுந்த நெடுமரஸ் சோலைக்கு நடுவே அகன்று நேராக நீண்டு செல்லும் சாலை தெரிந்தது. விழா கொண்டாட்டத்துக்காக தாளங்காடிக்கும் அப்பாலுள்ள அகநகர் பகுதிகளுக்கும் வந்துவிட்டு புறநகர் பகுதிகளுக்கு திரும்பி செல்வோர் சிலரும் பலருமாக கூட்டமாயும் தனித்தனியாயும் அந்த சாலையில் சென்று கொண்டிருந்தார்கள். முற்றுப்புள்ளி முல்லை, நீ இனிமேல் இங்கிருந்து தனியாக போகலாம். நேரே போனால் புறவீதிதான் நிறைய மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள், ஒரு பயமுமில்லை என்று கூறி தங்கையிடம் விடை பெற்று கொண்டு வந்த வழியே திரும்பி விரைந்தான் கதக்கண்ணன். முல்லை தயங்கி நின்ற அண்ணனை திரும்பி பார்த்து கொண்டே சாலையில் நடந்தாள். அண்ணனிந்திர விழா கூட்டத்தில் கலந்து மறைந்த பின்பு திரும்பி பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லாமல் போயிற்று. அவன்தான் மெல்ல நடந்தாள். அவனுடைய நெஞ்சத்திலோ பலவித நினைவுகள் ஓடின. பட்டின பாக்கத்தில் அந்த பெண்ணர சுரமஞ்சரியின் மாளிகை இளங்குமரனுக்கு என்னென்ன அனுபவங்கள் ஏற்படும்? அந்த ஓவியன் எதற்காக அவரை வரைகிறான்? அந்த பெண்ணரசிக்காக வரைந்ததாக கூட்டத்தில் நின்று கொண்டிருந்தவர்கள் பேசிக் கொண்டார்களே, அப்படி யானால் அவருடைய ஓவியம் அவளுக்கு எதற்கு இதற்கு மேல் இந்த நினைவை வளர்க்க மறுத்தது அவள் உள்ளம். ஏக்கமும் அந்த பட்டினப்பாக்கத்து பெண் மேல் பொறாமையும் ஏற்பட்டது முல்லைக்கு. அத்தோடு தன் தமையனும் மற்ற நண்பர்களும் எதற்காக இவ்வளவு அவசரமாய் இளங்குமரனை தேடிக்கொண்டு போகிறார்கள் என்ற வினாவும் அவளுள்ளத்தே நிற்று. இப்படி நினைவுகளில் ஓட்டமும் கால்களில் நடையுமாக புறவீதியை நோக்க சென்று இருந்தான் முல்லை. நுண்ணுணர்வு மயமான அகம் விரைவாக இயங்கும் போது புற உணர்வுகள் மந்தமாக இயங்குவதும், புற உணர்வு விரைவாக இயங்கும்போது அகவுணர்வுகள் மெல்லச் செல்வதும் அப்போது அவள் நடையின் தயக்கத்திலிருந்தும் நினைவுகளின் வேகத்திலிருந்தும் தெரிந்து கொள்ளக்கூடிய மெய்யாயிருந்தது. நினைவுகளின் வேகம் குறைந்ததும் அவள் நடையில் வேகம் பிறந்தது.
தன் வீட்டை அடையும் போது தன் தனித வீட்டில் குள்ளே அருட்செல்வ முனிவரின் கட்டிலருகே அமர்ந்து அவரோடு உரையாடி கொண்டிருப்பார் என்று முல்லை எதிர்பார்த்து கொண்டு சென்றாள். அவள் அடிக்கோடு ததற்கு நேர்மாறாக வீட்டு வாயில் திண்ணையில் முரசமும் படைக்கலங்களும் வைக்கப்பட்டி ரந்த மேடைக்கருகிலே கன்னத்தில் கையூன்றி வீற்றிருந்தார் வீர சோழிய வளநாடையார். என்ன அப்பா இது? உள்ளே முனிவரோடு உட்கார்ந்து சுவையாக உரையாடி கொண்டிருப்பீர்கள் எனறு நினைத்து கொண்டு வருகிறேன் நான். நீங்கள் என்னவோ கப்பல் கவிழ்ந்து போனது போல் கன்னத்தில் கையூன்றி கொண்டு திண்ணையில் உட்கார்ந்திருக்கிறீர்களே, ஏழு முனிவர் சோர்ந்து உறங்கி போய்விட்டாரா என்ன என்று கேட்டுக்கொண்டு வாயிற்படிகளில் ஏறி வந்தாள் முல்லை. அடிக்கோடு முல்லை அருகில் நெருங்கி வந்ததும், உறங்க போகவில்லை அம்மா, சொல்லிக் கொள்ளாமல் ஓடி போய்விட்டார். நீயும் இளங்குமரனும் நாளங்காடிக்கு புறப்பட்டு போன சில நாழிகைக்கு பின் உன் தமையன் கதக்கண்ணனும் வேறு சிலரும் இளங்குமரனை தேடிக்கொண்டு இங்கு வந்தார்கள். அவர்களுக்கு பதில் சொல்வதற்காக வாயிற்பக்கம் எழுந்து வந்தேன். வந்தவன் அவர்களுக்கு பதில் சொல்லி அனுப்பிவிட்டு சிறிது நேரங்கழித்து உள்ளே போய் பார்த்தால் முனிவரை படுக்கையில் காணவில்லை. பின்புறத்து கதவு திறந்து கிடந்தது. பின்புறம் தோட்டத்துக்குள் சிறிது தொலைவு அலைந்து தேடியும் பார்த்தாகிவிட்டது. அலை காணவில்லை என்று கன்னத்தில் நான்கோள் லன்றியிருந்த கையை எடுத்துவிட்டு நிதானமாக அவளுக்கு பதில் கூறினார். வளநாடுடையார் பாப்பா அதை கேட்டு முல்லை ஒன்றும் பேச தோன்றாமல் அதிர்ந்து போய் நின்றாள். ஒற்றைக்கண் மனிதனருகில் நின்று கொண்டிருந்தவளையும் எதிர்பக்கத்திலிருந்து வந்து கொண்டிருந்தவளையும் மாறி மாறி பார்த்தான். அவன் மனத்தில் தாங்க முடியாத வியப்பு ஏற்பட்டது. ஒவியன் மணிமார்பனும் வரைவதை நிறுத்தி விட்டு விழிகள் அகல அந்த அதிசயத்தை கண்டான். அவர்கள் உயிரும் உணர்வும் உடைய பெண்களா, அல்லது ஒரே அச்சில் வார்த்து அணிந்தும் புனைந்தும் உடுத்தும் அலங்கரிக்க பெற்ற இரண்டு பொற்பாவை களா? அந்த இருவரில் யார் சுரமஞ்சரி, யார் மற்றொருத்தி என்று அறிய மாட்டாமல் இளங்குமரனும் ஓவியனும் திகைத்து மயங்கிய போது எதிர்பக்கத்திலிருந்து வந்தவள் அவர்களுடைய திகைப்பை தீர்த்து வைத்தாள். இவளும் நானும் இரட்டை பிறவிகள். இவளுடைய பெயர் வானவல்லி, என்னுடைய பெயர் சுரமஞ்சரி. பெயரளவில் தான் எங்களுக்குள் வேற்றுமை, தோற்றத்தில் வேற்றுமை கண்டுபிடிக்க முயல்கிறவர்கள் பெரும்பாலும் ஏமாந்து தான் போவார்கள் என்று கூறியவாறே இளங்குமரனுக்கும் ஓவியனுக்கும் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த தன் சகோதரி வானவல்லிக்கு அருகில் வந்து அவளுடைய தோளை தழுவினார் போல் நின்று கொண்டாள் சுரமஞ்சரி. அதன் பின்புதான் இளங்குமரனுக்கும் ஓவியனுக்கும் மனத்தில் ஏற்பட்ட குழப்பம் ஒருவாறு நீங்கியது. வானவல்லி என்று மின்னல் கொடிக்கு பெயர். வானில் படரும் ஒளிக்கொடி போல் மின்னல் இலங்கு வதால் யாரோ கவியுள்ளம் படைத்தவர்கள் தமிழில் மின்னல் கொடிக்கு இந்த பெயர் சூட்டிருக்கிறார்கள். ஆனால் விண்மண்டலத்து மின்னற்கொடியை காட்டிலும் இந்த மண் மண்டலத்து பூம்புகார் மின்னற் கொடிக்கு எவ்வளவு இயல்பாக இருக்கிறது இப்பெயர் என்று தனக்குள் நினைத்தவாறே வானவல்லி என்னும் எட்டிகுமரன் வேட்டு மின்னல் கொடியை ஓவியனின் அழகு வேட்கை மிக்க தன் கண்களால் நன்றாக பார்த்தான் மணிமார்பன். நல்ல வேளையாக நீங்கள் வந்தீர்கள். ஆம்மா, உங்கள் சகோதரியார்? நீங்கள் யார்? உங்களை யார் இந்த மாளிகைக்குள் வரவிட்டது என்று கேள்வி கேட்டு எங்களை வெளியே துரத்துவதற்கு இருந்தார். நீங்கள் வராவிட்டால் அந்த காரியத்தை செய்தே இருப்பார் என்று ஓவியன் சுரமஞ்சரியை பார்த்து கொண்டே கூறியபோது, பேச்சும் சிரிப்பும் இப்போது வேண்டா, தவை காரியம் நடக்கட்டும் என்று குறிப்பும் கடுமையும் தோன்ற அவனை அறுத்து பார்த்தான் இளங்குமரன். அந்த வலிய பார்வையே மணிமார்பனை அடக்கி யாண்டது. அவன் மெளனமாக மேலே வரையலானான். வானவல்லி, நேற்று கடற்கரையில் அற்புதமாக மற்போர் செய்ததாக கூறினேனே, அந்த வீரர் இவர்தான் என்று கோர் சகோதரிக்கு இளங்குமரனை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தாள் சுரமஞ்சரி. சிறிது நேரத்தில் ஓவியம் நிறைவேறியது. இன்னும் சில நுணுக்கமான வேலைப்பாடுகள் ஓவியத்தில் எஞ்சியிருந்தாலும் அவற்றை செய்வதற்கு இளங்குமரன் உடனிருக்க வேண்டியதில்லை என்று மணிமார்பன் சொல்லி விட்டான். ஓவியம் முடிந்ததும் வானவல்லி இளங்குமரனுக்கு முன்னால் வந்து நின்று கொண்டு, என்னை மன்னிக்க வேண்டும், என் சகோதரி சுரமஞ்சரிதான் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறாள் என்பது தெரியாமல் அப்படி கேட்டுவிட்டேன். நீங்கள் தவறாக எடுத்து கொள்ளக்கூடாது. முன்பே விவரம் தெரிந்திருந்தால் அப்படி கேட்டிருக்க மாட்டேன் என்று மன்னிப்பு முற்றுப்புள்ளி கேட்டாள்.
முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. இளங்குமரன் வானவல்லியின் குயில் மொழி குரலை காது கொடுத்து கேட்காதவன் போல் வேறெங்கோ பார்த்து கொண்டு நின்றான். இதோ பாருங்கள் ஐயா, படம் அற்புதமாக வாய்த்திருக்கிறது என்று ஓவியம் வரையப்பெற்ற திரைச்சீலையை உயர தூக்கி நிறுத்தி காணுமாறு செய்தான் மணிமார்பன். இளங்குமரனிடமிருந்து இதற்கும் பதில் இல்லை. சுரமஞ்சரிதான் வியந்து கூறினான், படத்திலிருந்து அப்படியே நீங்கள் இறங்கி நடந்து வருவது போல் தத்ரூபமாக இருக்கிறது. ஓவியரை எப்படி பாராட்டு வதென்றே தெரியவில்லை. பாராட்டு இருக்கட்டும், அது வாயிலே சொல்லாக பிறந்த செவியிலே ஒலியாக மடிவது. அதனால் வயிறும் நிரம்பாது, வாழ்வும் நிரம்பாது. ஓவியம் நன்றாக இருந்தால் 100 போர்க்களஞ்சுக்கு பதில் 150 போர்க்களஞ்சாக கொடுத்து மகிழுங்கள் என்று அதுவரை பேசாமலிருந்த இளங்குமரன் அவளுக்கு துணிவாக மறுமொழி கூறினான். கொடுத்து மகிழ்வதை பற்றி எங்களுக்கு பெருமை தான். ஆனால் அன்போடும் மதிப்போடும் கொடுப்பதை வாங்கி மகிழ்கிற சுபாவம் சிலருக்கு இல்லாமற் போய் விடுகிறதே. அதற்கு என்ன செய்வது? முதல் நாள் கடற்கரை நிகழ்ச்சியை குறிப்பாக கூறி குத்தி காட்டுவது போல் இளங்குமரனை சோட்களல் மடக்கினாள் சுரமஞ்சரி. இந்த வார்த்தைகளை கூறும்போது தன் கழுத்தில் அணிந்திருந்த மணி மாலையை தொட்டு விளையாடியது அவள் வலக்கரம். சகோதரியின் சாதுரியமான பேச்சை கேட்டு வானவல்லி புன்னகை புரிந்தாள். இளங்குமரன் அங்கிருந்து புறப்படச் சித்தமானான். தம்பி, ஓவியத்தை முடித்து கொடுத்துவிட்டு உனக்கு சேர வேண்டிய பொற்களஞ்சுகளை வாங்க கொண்டு போய்ச் சேர். நான் வருகிறேன். வாய்ப்பிருந்தால் மறுபடியும் எங்காவது சந்திக்கலாம் என்று மணிமார்பனிடம் கூறிவிட்டு அவன் தெரிவித்த வணக்கங்களையும் நன்றி களையும் ஏற்றுக்கொண்டு இளங்குமரன் புறப்பட்ட போது, அப்பா, இது இந்திர விழா காலம். இந்த மாளிகைக்கு வந்தவர்களை விருந்துண்ண செய்யாமல் அனுப்பும் வழக்கமில்லை. மாளிகைக்குள் வந்து உணவு முடித்து கொண்டு போகலாம் என்று சுரமஞ்சுரியும் வானவல்லியும் சேர்ந்து அவனை வற்புறுத்தினார்கள். கொத்து கோடு, நான் தான் முதலிலேயே சொல்லிவிட்டேனே, இந்த மாளிகைக்கு விருந்தினனாக நான் வரவில்லை. ஓர் ஏழை ஓவியனுக்கு உதவ நேர்ந்ததற்காகவே வந்தேன் என்று கூறி அதை மறுத்துவிட்டு இளங்குமரன் மாளிகையின் பிரதான வாயிலை நோக்கி நடக்க முற்பட்டபோது, தம்பி, நீ இப்படி கண்டிப்பாக மறுத்து சொல்ல கூடாதப்பா. இருந்த ஒருவேளை உண்டு விட்டுத்தான் போக வேண்டும் என்று பின்புறமிருந்து இன்னொரு முதிர்ந்த அன்புரல் மிடுக்காக ஒலித்தது. கொத்து கோடு பா நீதக் குரலை கேட்டதும் இளங்குமரன் உள்பட எல்லோருமே வியப்போடு திரும்பி பார்த்தார்கள். அவர்கள் ஓவியம் வரைந்த இடத்திற்கு பின்பக்கத்து மரங்களின் அடர்த்தியிலிருந்து உயர்ந்த தோற்றமும் பருத்த உடலும் வலது காலை சாய்த்து சாய்த்து நடக்கும் நடையுமாக ஒரு முதியவர் வந்து கொண்டிருந்தார். அவர் கையில் ஊன்றுகோல் ஒன்றும் நடைக்கு துணையாக. அப்பா, நீங்கள் எப்போது இங்கே வந்தீர்கள்? எங்களுக்கு தெரியவே தெரியாதே என்று அவரை கண்டதும் சுரமஞ்சரியும் வானவல்லியும் எதிர் கொண்டு சென்றதிலிருந்து அவர்தான் அந்த பெருமாளிகையின் உரிமையாளரான எட்டி பட்டம் பெற்ற செல்வர் என்பது இளங்குமரனுக்கு விளங்கிற்று. பட் அவர் எதிர்பாராத விதத்தில் எதிர்பாராத நேரத்தில் அங்கே தோன்றியதற்காக தன் திட்டத்தை மாற்றிக்கொள்ள வேண்டியதில்லை என்ற திடமான கருத்துடன் இளங்குமரன் மேலும் வாயிலை நோக்கி நடக்கலானான். ஆனால் அவர் அவனை செல்லவிடவில்லை. தம்பி, இவ்வளவு அவசரம் எதற்கு? சற்றே நின்று போகலாமல்லவா என்று கூறிக்கொண்டே அவனருகில் வந்துவிட்டார் அவர். சுரமஞ்சரி இளங்குமரனின் மற்போர் வீரத்தை புகழ்ந்து சொல்லி அவனை தன் தந்தைக்கு அறிமுகம் செய்தாள். முற்றுப்புள்ளி. நானே இந்த பிள்ளையை முன்பு எங்கோ பார்த்திருக்கிறார் போல் நினைவிருக்கிறதம்மா என்று தான் நடந்து கொண்டிருந்த வழியையே மறிக்கிறார் போல அவர் தனக்கு முன்னால் வந்து நின்றபோது இளங்குமரனால் மேலே நடக்க முடியவில்லை. நின்றான். அவளை தலையிலிருந்து கால் வரை நன்றாக உற்று பார்த்தார். சுரமஞ்சரியின் தந்தை அவனை எங்கோ பார்த்தார் போல் நினைவிருப்பதாக அவர் கூறினாலும் அவரை தான் எங்குமே அதற்கு முன் சந்தித்ததாக இளங்குமரனுக்கு நினைவில்லை. அவருடைய பார்வையும் தோற்றமும் இளங்குமரனை தவிர வேறு சாதாரணமானவர்களுக்கு பயமூட்டி இருக்கும். அவன் மேல் இடித்து விடுகிறார் போல் அருகில் நின்று உற்று பார்த்து கொண்டிருந்த அவர், 16 நாவற்பழம் போல் உன் கழுத்து வலது பக்கத்து சரிவில் எத்தனை அழகான மச்சம் இருக்கிறது பார்த்தாயா? பிற்காலத்தில் நீ மகா யோகக்காரனாக விளங்க போகிறாய் தம்பி. இதுபோல் வலது புறத்தில் இவ்வளவு பெரிய மச்சம் எல்லாருக்கும் அமைவது அரிது என்று வியந்து கூறியவாறே அவனுடைய கண்களையும் முகத்தையும் கூர்ந்து நோக்கினார்.
இளங்குமரன் அவர் கூறியதையும் பார்ப்பதையும் கவனித்தும் சலனமின்றி அமைதியாக நின்றான். ஆனால் அவர் சிரித்து கொண்டே அடுத்தாற்போல் கேட்ட கேள்வி அவனுடைய சலனமின்மையை கலைத்தது. அவன் ஆச்சரியமடைந்தான். பிறகு என்ன நடக்கும் காத்திருக்கவும் நன்றி.